அன்பு சகோதர சகோதரிகளை நாம் கொண்டாடுகின்ற மூவொரு இறைவன் பெருவிழா. இந்த பெருவிழா நாம் அன்றாட வாழ்க்கைக்கு தூரமான ஒண்ணு போல தோணலாம். ஏன்னா இந்த பெருவிழா மூவொரு இறைவன் பெருவிழா பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, 3 ஆட்கள், ஆனா ஒரே கடவுள். வரலாற்றில் வாழ்ந்த பெரிய பெரிய இறையாளர்களுக்கே இதை புரிஞ்சிக்க தலை சுத்திருச்சு. ஆனா இன்னைக்கு இந்த நற்செய்திய கொஞ்சம் மனசு கொடுத்து கேட்டீங்கன்னா ஒண்ணு புரியும். மூவொரு இறைவன் அப்படிங்கிறது நம்ம மண்டைய உடைச்சிக்கிட்டு தீர்க்க வேண்டிய ஏதோ ஒரு பெரிய தத்துவ கணக்கு கிடையாது. அது நாம ஆசையா ஒத்துக்க வேண்டிய, ஏத்துக்க வேண்டிய ஒரு அன்பின் செய்தி. கடவுள் உலகத்தின் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால் தம்முடைய ஒரே மகனை நமக்காக அளித்தார். யோவான் அதிகாரம் 3 இறைவசனம் 16. எல்லாமே இந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த பெருவிழா நமக்கு தரும் வாழ்க்கை பாடம் என்னன்றத இந்த வீடியோல ஆழமா பார்ப்போம். வாங்க இறை வார்த்தைக்குள்ள போகலாம். நம்பிக்கை சுடர் வலையொலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கடவுளின் பெயர் எல்லாவற்றுக்கும் மேலான இரக்கம். இன்றைக்கு முதல் வாசகம் நம்மை சீனான் மலைக்கு கூட்டி போகின்றது. விவிலியத்திலேயே ரொம்ப உன்னதமான ஒரு பகுதி அது. மோசே கையில 2 கற்பலகைகளை பிடிச்சுக்கிட்டு மலை மேல ஏறி நிக்கிறாரு. அப்ப கடவுள் மேகத்துல இறங்கி வந்து அவரோட பேரை அவரே அறிவிக்கிறாரு. ஆண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பும் நம்பகத்தன்மையும் மிக்கவர். பாத்தீங்களா, கடவுள் தன்னோட சர்வ வல்லமையையோ பிரபஞ்ச ஆற்றலையோ அங்க பெருமையா பேசல. அவரு தன்னுடைய இரக்கத்தை தான் அறிவிக்கின்றாரு. கடவுளுடைய பேரே அன்பு தான், பாசம்தான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட மோசே அப்படியே தரையில விழுந்து கடவுளை வணங்குறாரு. அங்க அவரு எந்த தர்க்கமும் பண்ணல, வெறுமனே சரணாகதி அடைகிறாரு. ஒரு மறைப்பொருளுக்கு, மிஸ்ட்ரிக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய சரியான காரியம் இதுதான். விளக்கம் தேடுறதில்ல, ஆராதிக்கிறது. புனித அகுஸ்தினார் மூவொரு இறைவன் பத்தி ஒரு புத்தகம் எழுத 15 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. ஆனா கடைசியில் அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த மூவொரு இறைவன் அப்படிங்கிற மறைப்பொருள் ஒரு கடல் மாதிரி. நீங்க உள்ள போக போக ஆழம் கூடிக்கிட்டே போகும். ஆனா அந்த ஆழம் நம்மள பயமுறுத்தாது, மாறாக நம்மை காந்தம் போல இழுக்கும்னு அவரே சொல்றாரு. அருள், அன்பு, தோழமை நம்மை காத்துக்கொள்ளும் மூவொரு இறைவன். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் கடிதத்துல ஒரு அற்புதமான வாழ்த்தோட முடிக்கிறாரு. அதையேதான் நாம ஒவ்வொரு திருப்பலியோட ஆரம்பத்திலையும் சொல்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 2 கொரிந்தியர் 13:13. 3 ஆட்களுக்கு 3 வார்த்தைகள்: அருள், அன்பு, தோழமை. இறைமகன் இயேசு நமக்கு அருளை, அதாவது நாம தகுதியே இல்லாத போதும் கிடைக்கிற கொடையை தருகின்றார். தந்தையாகிய இறைவன் அன்பின் ஊற்று. அது எதையும் எதிர்பாராத, என்றுமே அழியாத அன்பு. தூய ஆவியானவர் தோழமை, ஒற்றுமையை உருவாக்குகின்றார். நம்ம தனிமையை உடைக்கிற ஆழமான ஒரு பிணைப்பு அது. புனித 2ஆம் அருள் சின்னப்பர் ஜான் பால் II அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு. மனித சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு நல்ல கூட்டு குடும்பத்திற்கும், சமூகத்துக்கும் இந்த மூவொரு இறைவன் தான் ஒரு ரோல் மாடல். குடும்பமா இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும், இல்ல ஒரு சமூகமாக இருக்கட்டும், எங்கெல்லாம் ஒரு உறவு அழகாக அமையுதோ அங்க நமக்கு தெரியாமலேயே இந்த மூவொரு இறைவனின் தத்துவம்
வேலை செய்யுது. அதாவது நம்மை நாமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது, அடுத்தவங்களை ஏத்துக்கிறது, எல்லாமே ஒன்னா சேர்ந்து வாழ்றது. எங்கெல்லாம் உண்மையான அன்பு இருக்கோ அங்கெல்லாம் மூவொரு இறைவனின் தடம் கண்டிப்பா இருக்கும். தண்டிக்க அல்ல, மீட்கவே இறை வெளிப்பாட்டின் இதயம். யோவான் நற்செய்தி நமக்கு விவிலியத்திலேயே ரொம்ப ஆழமான அழகான ஒரு வரியை தருது. கடவுள் உலகத்தின் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால், தாம் ஒரே மகனின் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவரை அளித்தார். யோவான் 3:16. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அர்த்தம் இருக்கு. எவ்வளவு அன்பு கூர்ந்தார், அது ஏதோ அளந்து கொடுத்த அன்பு இல்ல, எல்லையற்ற அன்பு. உலகத்தின் மேல் ஏதோ தகுதி உள்ள நல்லவங்களுக்கு மட்டும் இல்ல, பாவமும் குறைகளும் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் அளித்தார். ஏதோ கடனுக்கோ சும்மா காட்டுறதுக்கோ கொடுக்கல, சிலுவை சாவுக்கு தன் மகனையே ஒப்பு கொடுத்தார். அப்புறம் இயேசு இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. உலகத்தை தீர்ப்புக்கு உள்ளாக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். யோவான் 3:17. மூவர் இறைவன் வானுலகத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம தப்ப கண்டுபிடிக்கிற ஒரு நீதிபதி கிடையாது, ஒரு போலீஸ்காரர் கிடையாது. அவர் நம்மை தேடி வந்து காப்பாத்துகின்ற ஒரு மீட்பர். புனித தோமா அக்வினாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? கடவுள் என்னவாக இருக்கிறாரோ அதை தான் செய்கிறார். கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அதனால் அவர் செய்யும் எல்லாமே அன்புதான். சிலுவை மரணம் கூட அன்புதான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வலையொலி காணொலியானது இங்க கூடியிருக்கிற கேட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இறைவனை முழுசா புரிஞ்சிக்க இல்லை, அவரோட அன்பில் நனைவதற்காக. தந்தை தன் பெயரை இரக்கம்னு சொல்றாரு, மகன் நமக்காக தன்னை தானே கையளிக்கிறாரு, தூய ஆவியானவர் நம்ம ஒன்னா இணைக்கிறாரு. இதுதான் நாம நம்புற கடவுள். அவர் ஏதோ ஒரு கற்பனை தத்துவம் இல்ல, நம்மோடு வாழ்கின்ற ஒரு உறவு. நாம எப்பொழுதெல்லாம் அடுத்தவங்களை நேசிச்சு மன்னிச்சு ஏத்துக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளோட அன்பை நமக்குள்ள வாழுறோம்னு அர்த்தம். இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்திருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க அன்பானவர்களோடு இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இறை வார்த்தையினுடைய இந்த சுடரை உங்கள் வாழ்வில் ஏற்றிட நம்பிக்கையோட சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு நிமிஷம், நம்ம இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சேர்ந்து ஜெபிப்போமா? தந்தை மகன் தூய ஆவியானவரே, மூவொரு இறைவா, தூய்மையான அன்பின் வடிவமே, எங்களுடைய வாழ்க்கையையும் உங்களோட இந்த அன்பு பிணைப்பையும் பிரதிபலிக்க செய்திடுங்கள். மகனை போல எங்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும், தந்தையை போல எல்லாரையும் நேசிக்கவும், தூய ஆவியை போல எல்லாரையும் ஒன்றாக இணைக்கவும் எங்களுக்கு கற்றுத்தந்தருளும். ஆமேன். இயேசுவின் நாமம் என்றும் வாழ்த்தப்படுவதாக.